வணக்கம். அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நேற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தஞ்சை மாவட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகியும் தொண்டனுமாகிய பூக்கடை மகேந்திரன் இறப்பிற்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சார்பாகவும் எங்கள் கட்சி சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ உதயநிதி எங்கே போனாலும் என்னைய காங்கிரஸும் முதுகில் குத்திருச்சு, எங்கள் தோல் மேலேயே சவாரி செஞ்சுட்டு எங்கள் ஓட்டுகளை வாங்கிக்கிட்டு இப்போ ஓடிட்டாங்க, எங்களை முதுகில் குத்திருச்சுங்கிறார். ரைட்டு, அவங்களாவது சொல்லாமல் கொல்லாமல் முதுகில் குத்திட்டு போனாங்க. என்னத்தை வச்சு குத்துனாங்களோ தெரியல, கத்தி வச்சு குத்துனாங்களோ இல்லை கையை வச்சு குத்துனாங்களோ தெரியல, வலி கொஞ்சம் ஓவராக இருக்கும் போல இருக்குது. அதை அவங்களால கூட அப்போ தான் கண்ணீரே வந்துருக்கு. இவ்வளோ நாளாக நம்ம கூட வச்சுட்டு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. இப்போ பாருங்க, அவங்களாவது முதுகில் குத்திட்டு போனாங்க. அண்ணன் திருமாவளவன், சிபிஎம், சிபிஐ, இந்த முஸ்லீம் கட்சி இது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க நெஞ்சிலேயே குத்திட்டு போயிடுச்சு. அது அவருக்கு தெரியல, வெளியே சொல்ல முடியல அவரால். அது என்ன ஆகிடுச்சு, முன்னாலேயே உக்காந்துருந்துட்டு நாங்கள் போய் ஆதரவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பேசுது. நல்லாவே எல்லா கட்சியும் பேசுகிறாங்க. சரி, நீங்கள் போய் ஆதரவு கொடுக்குறதுனா கொடுங்க, நாங்கள் கூப்பிட்ற அன்றைக்கி வந்துடுவோம், கூப்பிட்ற அன்றைக்கி வந்துடுங்க, அதெல்லாம் வந்துடுவோம். ஐயா நீங்கள் சொன்னீங்கன்னா கரெக்டு, நாங்கள் எல்லாமே பண்ணிடுவோம் எல்லாம். சரி, அப்போ நான் போய் ஆதரவு கொடுங்க, ஏன்னா மறுதேர்தலில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, எனக்கிட்ட பைசா இல்லை அப்படின்னு சொன்னாரோ என்னமோ தெரியல. இவங்க நைஸாக ஓடிட்டாங்க. மெதுவாக போய் ஆதரவு கொடுக்குறேன், நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க வெளியிலிருந்து ஆதரவு தருவேன்னு சொல்ல என்ன பண்ணிட்டாங்க, நம்ம கதாநாயகன் இருக்கார்ல, நம்மளுடைய கதை ஆசிரியர் இருக்கார்ல செங்கோட்டையன் அவர்கள், அவர் என்ன பண்ணியிருக்காரு, 25 எம்எல்ஏ அதுக்குள்ளேயுமே அவர் டீமில் இருந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். முன்னாள் டீமில் இருந்து இவர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். இவங்க வெளியில இருந்து ஆதரவு தருவீங்க, இருங்க எங்கள் கட்சியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி இவர் கூட்டிகிட்டு வந்துட்டார். இவர் கூட்டிகிட்டு வந்து அந்த கட்சிக்குள்ளே அப்படி சலசலப்பாய் போயின்னு முண்டிக்கிட்டு கிடக்கும் போதே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சிபிஎம், சிபிஐயும் இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து மந்திரி பதவி கொடுக்குறாப்புல இருந்துச்சுன்னா நாங்கள் எங்கள் பதவியை வாபஸ் வாங்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொன்னவனையுமே இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு கட்சி சாவல் சட்டம், போக்குவரத்து இதெல்லாம் கணிச்சிட்டு இவர் கடைசியாக என்ன பண்ணிட்டாரு, மெதுவாக இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, மந்திரி சபையில் ஈடுபடுறதுக்கு ஆசைப்பட்டுட்டாங்க. ரைட்டு, இவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்து யாரும் நம்ம வாலிண்டர் முன்னையே போய் நம்ம ஆதரவு கொடுத்தோம், இவங்களை பிடிச்சி வந்து ஆதரவு கொடுத்து இவங்களுக்கு பின்னால் நாம் இருக்கிறதுக்கு நாம் இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம மந்திரி சபையை நம்ம ஈடுபட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஈடுபட்டுட்டு இந்த கூட்டிகிட்டு வந்த 25 பேர்த்தையும் குழியில் தள்ளி விட்டு போயிட்டாங்க. இவங்க படாத பாடுபட்டு அலைகிறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சிடலாம். ஆமாம், படாத பாடு தான் பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பேர் போயிட்டாங்க, 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, 2 பேர் கட்சிக்குள்ளே போக முடியல. சட்டசபைகளையே பிரச்சனை கொண்டு வர அளவுக்கு கொண்டு வந்தவர் நம்ம செங்கோட்டையன். இந்த செங்கோட்டையன் பண்ணின வேலையில் கடைசியாக இந்த 25 பேர்த்துக்கு என்ன நீங்கள் தரப்போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு, அவரவர்கள் கட்சியை அவரவர்கள் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும், அது அவர்களது தான், அவங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கிட்டோம்னு ஈஸியாக பதில் சொல்லிட்டு போயிட்டார். 25 பேர்த்தை கொண்டு வந்து சேர்க்க வரலையே உங்கள் வேலை, அவங்க கட்சியை விட்டு வெளியில் போய் கட்சி பதவியில் ராஜினாமா பண்ணி இழந்த விற்பாடு அது அவங்க கட்சி வேலையை அவங்க தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். இதுதான் ஒரு நல்ல ஆட்சிக்கு இதாக ஒரு தூய சக்திங்கிறதுக்கு தான் அடையாளமா. சரி, அதை கூட விட்டுருங்க, அது நிறையா பேசியாச்சு, அதை விட்டுருங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, உங்கள் முன்னால் இருந்து நெஞ்சில் குத்திட்டு போன கட்சி உங்களுக்கு தெரியல. இப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க அப்படியே மந்திரி சேவையில் ஈடுபட்டாங்க, உங்களை இப்போ குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு அடையாளம் என்ன இருக்குது, இப்போ இருக்கிற வைகோ கட்சியும் போகுது உங்களை விட்டு. இப்போ உங்களை நெஞ்சில் குத்திட்டு போனது யார், முதுகுலையாவது அவங்க குத்திட்டு போனாங்க, இவங்க நெஞ்சிலேயே குத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு கூட்டணிக்கு வருவாங்களானே தெரியல. அதை உங்களை பற்றி பேசுகிறதே அவங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. மெதுவாக லேசாக கண்ணீர் தான் வந்துச்சு. இப்போ தேமி அழுவுனீங்க. இன்னும் கொஞ்ச நாளையில் பாருங்கள், ஒப்பாரியே வைக்க போகிறீங்க. நீங்கள் கூட்டணின்னு இருந்த அனைவருமே உங்களை விட்டுட்டு ஓடிட்டாங்க, உங்களை தனித்து விடப்பட்டுட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி கோளாறு போல பிஜேபி கோளாறுன்னே சொல்லிட்டு இருந்தீங்க. நாம் ஒரு தனி மனிதன் தாக்குதலை எப்போ நாம் பண்ணணுமோ அப்போவே நம்ம கட்சியின் அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியை சுதந்திரமாக செயல்பட விட்டுருந்தீங்கன்னா அவங்க இவ்வளோ தூரம் போயிருக்க மாட்டாங்க. சரி, அதை விட்டுருவோம். நம்ம எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடி கே பழனிசாமி கொஞ்சம் நஞ்சமாக நீங்கள் பேசுனீங்க, கொஞ்சம் நஞ்சமாக பேசியிருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் மாற்றி பேசிக்கிட்டதுனால தான் இந்த சினிமா கட்சியே வந்தது. உங்களுக்கு நல்லா புரியணும்.
நாங்கள் அதில் ஏமாந்துட்டோம், இதில் ஏமாந்துட்டோம், அப்படி ஏமாந்துட்டோம், இப்படி ஏமாந்துட்டோங்களே. நீங்கள் மொத்தத்தில் டிஎம்கே கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே ஏமாந்துருக்கிறீங்க. திமுக என்ற ஒரு கட்சி 20 வருஷத்துக்கு பின்னால் இந்த வருஷம்தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறது, ஏமாந்திருக்கிறது எல்லாத்துலேயும். இனிமேல் தலை தூக்குவது என்பது ரொம்ப சிரமம். எங்கள் கட்சி கூட்டணி வலுவோடு திறமையாக இருக்கிறது, கூட்டணி வலுவோடு இருக்கிறோம், நாங்கள் கூட்டணி திறமையை காட்டுவோம் அப்படின்லாம் பேசுனீங்க. கூட்டணி திறமையை காட்டிட்டீங்க, கூட்டணி அவங்க திறமையை காட்டிருச்சு. இப்போ நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்க. அந்த தனிமையை இருக்கிறத நீங்கள் தூக்கி நிப்பாடுறது ரொம்ப கஷ்டம். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் கூட கூட்டணிங்கிறது அப்படியே தான் இருக்குது. அவங்க இந்த எம்எல்ஏ பண்ண சதியினால தான் கொஞ்சம் கலங்கி போயிருக்கு அவளிஞ்சு, மற்றபடி கட்சி ரொம்ப திறமையாக தான் இருக்குது. அவர் இதுனா வரலையுமே தனிச்சின்னது மாதிரி தான் அடையாளமே அவர். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியில் இருக்கிற ஓட்டு மட்டும்தான் அவர்கிட்ட இருக்குது. ஏடிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி, மிச்சம் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே வேஸ்ட்டு. அதுக்காண்டி இதே இல்லை, ஒன்றும் இல்லை, தனிச்சு விடப்பட்ட மாதிரி தான். அன்னைக்கும் 1.5 கோடி ஓட்டு இருந்துச்சு. எம்பி எலெக்ஷன் போது 10 பைசா காசு தராமல் 1.5 கோடி ஓட்டை வாங்கி தனியாக எங்கள் கட்சி 1.5 கோடி ஓட்டு அப்படியே தான் இருக்குன்னு வச்சுருந்தார். இன்றைக்கு அந்த 1.5 கோடி ஓட்டு இருக்குது. எங்கள் கட்சி ஓட்டு விஜய் முதல்வராக இருக்கவருக்கு 12% ஓட்டு போயிருக்கு. அடுத்த எம்பி எலெக்ஷனில் அதையும் பிடிப்போம், நாங்கள் வெற்றி பெறுவோம்.